பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்மிமே லோகாஹ சப்தத்வீபாச்ச மேதினி. ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 7வது அத்தியாயம் பகவத்கீதையில ஞான விஞ்ஞான யோகம். இந்த ஞான விஞ்ஞான யோகத்துல சம்மரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேற்று கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா 7வது ஸ்லோகம் வரைக்கும் முடிச்சிருக்கோம். இந்த 7வது ஸ்லோகம் வரைக்கும் வரும்போது பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் பார்த்தீங்கன்னா 2 தான் சொல்லியிருக்கார். ஞானம் விஞ்ஞானம். நமக்கு தேவை பார்த்தீங்கன்னா முதல்ல ஞானம் தேவை, ஈஸ்வர ஞானம். அதுக்கப்புறம் அந்த ஈஸ்வர ஞானத்திலேயே மனசு லயிச்சு அதை அனுபவம் பண்ணக்கூடிய விஞ்ஞானம் தேவை. இந்த 2 தான் நான் சொல்ல போறேன் அப்படின்னு ஆச்சாரியர் என்ன பண்ணியிருக்கார், ஆரம்பிச்சிருக்கார். இதுல ஞானத்தை பத்தி பேசும்போது பார்த்தீங்க என்ன பண்ணார், 2 தான் இந்த ஜெகத்துக்கு காரணமா இருக்கிறது. 2 பிரகிருதி அப்படின்னு பேர். பிரகிருதின்றதுக்கு அர்த்தமே காரணம் அப்படின்னு அர்த்தம். 2 காரணங்கள் தான் இந்த ஜெகத்துக்கு பார்த்தீங்கன்னா காரணமா இருக்கு, கிரியேஷனுக்கு. என்ன பிரகிருதி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு பரா பிரகிருதின்னு சொல்லக்கூடிய ஆத்ம தத்துவம், வெறும் கான்சியஸ்னஸ். அதுக்கப்புறம் அபரா பிரகிருதின்னு சொல்லக்கூடிய கீழான பிரகிருதி. அது எது அப்படின்னா மாயா தத்துவம். அது எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தம் 8 தத்துவங்களா பிரிஞ்சிருக்கு. மொத்தம் பஞ்சபூதங்கள் 5 எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பஞ்சபூதங்களுக்கு மேல பார்த்தீங்கன்னா அகங்கார தத்துவம்னு எடுக்கணும். மனசு இல்லைன்னா அகங்காரம் எடுக்கணும். அகங்காரத்துக்கு மேல புத்தி தத்துவம் இல்லைன்னா மகத் தத்துவம்னு எடுக்கணும். மொத்தம் 7 தத்துவங்கள் வந்துடும். மனசு இல்லைன்னா அகங்காரம் போட்டுக்கணும், அது ஒரு தத்துவம். புத்தி மகத்துன்னு எடுத்துக்கணும், 2வது தத்துவம். மொத்தம் 5 2 7 தத்துவங்கள் ஆச்சு. இந்த 7 தத்துவத்துக்கும் காரணமா இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவ்யக்தம் சொல்லக்கூடிய மாயா தத்துவம், திரிகுணாத்மிக மாயா. மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 தத்துவங்கள் பார்த்தீங்கன்னா அபரா பிரகிருதி அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ஒண்ணு பார்த்தீங்கன்னா இன்டெலெக்சுவல் காஸ் நம்ம சொல்றோம். இது நான் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டெலெக்சுவல் காஸ். இதுக்கு மேல பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் காசுன்னு சொல்றது, உபாதான காரணம் சொல்லுவோம். இன்டெலெக்சுவல் காசுக்கு பார்த்தீங்கன்னா நிமித்த காரணம் சொல்லுவோம். இந்த நான் அப்படின்ற அந்த கான்சியஸ்னஸ்க்கு மேல அதுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த மெட்டீரியல் காசா இருக்கக்கூடிய இந்த மாயா தத்துவத்துல இருந்து தான் என்ன ஆகுது, இந்த கிரியேஷன் எல்லாம் மொத்தமும் உண்டாகுது. மாயையை விட்டுட்டு என்ன ஆகாது, பகவான் சுத்த பிரம்மம் பார்த்தீங்கன்னா கிரியேஷன் பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைத்தன்யத்தை விட்டுட்டு மாயாவும் தனிச்சு இருந்து இந்த கிரியேஷனை செய்ய முடியாது. அப்போ எங்கெல்லாம் கிரியேஷன் நடக்குதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுவாமியும் அம்மாவும் 2 பேரும் சேர்ந்து இருக்காங்கன்னு தான் சொல்லணும். சிவபெருமானும் பார்வதி அம்மாவும் 2 பேரும் சேர்ந்தாதான் பார்த்தீங்கன்னா சிவம் சக்தி சேர்ந்தாதான் கிரியேஷன் நடக்கும், இல்லைன்னா கிரியேஷன் நடக்காது. இது ஈஸியா புரிஞ்சுக்கணும். சொன்னதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த 6வது ஸ்லோகத்திலே சொல்றார், ஏதத் யோனினி பூதானி சர்வாணித்யுபதாரய. இந்த 2 தான் பார்த்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் காரணமா இருக்கிறது. அகம் கிருத்ஸ்னஸ்ய ஜகதக பிரபவக பிரளயஸ்ததா. நான் தான் பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்தவத்துல நான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நான் பார்த்தீங்கன்னா மாயாவி. ஈஸ்வரன் மாயாவி. அவர்கிட்ட இருக்கக்கூடிய சக்தி தான் பார்த்தீங்கன்னா மாயா. அப்போ மாயாவி சொல்றாருன்னு வச்சுங்களேன், என்ன சொல்லுவார், நான் தான் மேஜிக்லாம் பண்றேன் அப்படித்தானே சொல்லுவார். நான் தான் மேஜிக்லாம் பண்றேன். மாயா சொல்லாது நான் பண்றேன் அப்படின்னு சொல்லாது. ஏன்னா மாயாவிட்ட இருக்கிற சக்தி தான் மாயா. அப்போ பகவான் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னிடமிருந்தே இந்த உலகங்கள் எல்லாம் உண்டாகின்றன, என்னிடத்திலேயே லயத்தையும் அடைகின்றன அப்படின்ற. வாஸ்தவத்துல என்னது, மாயாவிட்ட இருக்கக்கூடிய மாயையிலிருந்து தான் எல்லாம் உண்டாகுது. திரும்ப அந்த மாயையில தான் எல்லாம் லயத்தை அடையுது. ஆனா மாயைன்றது ஒரு தனி எக்ஸிஸ்டான வஸ்து இல்லாததுனால, அபின்ன சக்தியா மாயாவிட்ட இருக்கிறதுனால மாயாவியே என்ன பண்றார்,
என்கிட்ட இருந்துதான்ப்பா இதெல்லாம் உண்டாச்சு, என்கிட்டயே இது லயத்தை அடையுது அப்படின்னு சொல்லிட்டார். சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறாவது ஸ்லோகம் நான் சொல்லியிருக்கேன் ஈஸ்வர தத்துவம் அப்படின்னு. 7வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணார், அந்த கிரியேஷன் வந்து பாத்தீங்கன்னா சுத்த பிரம்மமும் மாயையும் சேர்ந்தோன அதுக்கு பேர் தான் ஈஸ்வரன் அப்படின்னு பேர். அப்பதான் கிரியேஷன் ஸ்டார்ட் ஆகும். அப்ப கிரியேஷன் ஸ்டார்ட் ஆகிறதா இருந்தாலும் இந்த மாயையோட சேர்ந்த சைத்தன்யம் ஈஸ்வரன் அவ்யக்தம் அப்படின்னு அவருக்கு பேர், அவ்யாக்கிருத்தம்னு அவருக்கு பேர். அவ்யக்தம் அவ்யாக்கிருத்தம்னா என்ன அர்த்தம், வெளிப்படாத தத்துவம். அப்ப வெளிப்படலை அப்படின்னா அந்த வெளிப்படுறது வந்து எப்படி வெளிப்பட்டுச்சுன்னா, முதல் வெளிப்பாடு வந்து வியக்தமாகிறது. சூத்திராத்மான்னு சொல்லக்கூடிய ஆத்மாவா வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுறார். சூத்திராத்மா யாரு அப்படின்னா பிராண தத்துவம். இந்த பிராண தத்துவத்துக்கு பேர் தான் சூத்திராத்மா அப்படின்னு பேர். அப்ப நல்லா புரிஞ்சுங்க, சுத்த நிர்குண நிராகாரம் சுத்த பிரம்மம், அது கிரியேஷன்லாம் பண்ணாது. அது கூட அவரோட மாயா சக்தியை நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அப்ப அவருக்கு பேர் வந்துருது ஈஸ்வர தத்துவம்னு பேர் வந்துருது. அந்த ஈஸ்வர தத்துவமும் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படாத தத்துவம், மாயையோட சேர்ந்து வெளிப்படாம இருக்கார். அவர்கிட்ட இருந்து முதல்ல வெளிப்படுறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரோட இதா வெளிப்படுறது பிராண தத்துவம் தான் முதல்ல வெளிப்படுது. அந்த பிராண தத்துவத்துக்கு பேர் என்ன பேர் சொல்றோம் அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு பேர். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பருக்கு பேர் தான் சூத்திராத்மான்னு பேர். அவர் தான் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தையும் வியாபிச்சு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சிருஷ்டி ஸ்திதி லயம் அப்படின்னு அவர் தான் பண்றார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அப்ப 7வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா சூத்திராத்மாவை சொல்லுது. சூத்திராத்மாவை சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 8வது ஸ்லோகம் இன்னையில இருந்து ஆரம்பிக்க போறோம். இப்ப நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம், பஞ்சபூத்தங்கள் பஞ்ச தன்மாத்திரைகள்னு பார்த்திருக்கோம். பஞ்சபூத்தங்கள்னா பஞ்ச தன்மாத்திரைகள் காரணமா இருக்கிறது. கூட என்ன பார்த்திருக்கோம், மனசு இல்லைன்னா அகங்காரம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புத்தி இல்லைன்னா மகத்தத்துவம்னு சொல்லலாம். மனசு அகங்காரம் பிரம்மான்னு 3 தனியா போட்டுக்கணும். 3மே ஒரே தான், மனசு அகங்காரம் பிரம்மா. புராணத்துல பிரம்மா, அதே வந்து தத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா சாங்கிய தத்துவத்துல அகங்காரம், நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இண்டிவிஜுவல்ல பாத்தீங்கன்னா மனசு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2வது இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இண்டிவிஜுவல்ல பாத்தீங்கன்னா புத்தி. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சாங்கிய தத்துவத்துல சொல்லும் போது அதுக்கு பேரு மகத்துன்னு பேரு. அதுதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா சூத்திராத்மான்னு ஈஸ்வரனா சொல்லும் போது சூத்திராத்மா விஷ்ணுன்னு சொல்லுவாங்க. ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாயையோடு சேர்ந்து இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கு என்ன பேரு, ஈஸ்வரன் பேரு. சைத்தன்யத்துக்கு மாயையோடு சேரும் போது ஈஸ்வரன். மாயை இல்லாம பாத்தீங்க அப்படின்னா அவர் தான் சுத்த பிரம்மம். அதனாலதான் நம்ம சொல்லுவோம் ஈஸ்வரனும் சுத்த பிரம்மமும் வேற வேற இல்லை. ஈஸ்வரன் நம்ம பார்வையில மாயையோட சேர்த்தா ஈஸ்வரன், அவரோட நிலையில அவர் வந்து பாத்தீங்கன்னா சுத்த பிரம்மமா தான் ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம 8வது ஸ்லோகத்துல என்ன பண்ண போறோம், பார்த்த 8 தத்துவங்களை திரும்ப பார்க்க போறோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்தர்யாமி அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. இங்க அந்தர்யாமிய பத்தி பேச ஆரம்பிக்குது. ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்காருன்னா எல்லாத்துக்குள்ளாரையும் அந்தர்யாமியா இருக்கார். குளோரிஸ்ன்னு எடுக்காதீங்க. இங்க சொல்ல போறதெல்லாம் பகவானோட குளோரிஸ் இல்ல, தத்துவங்கள். குளோரிஸ் வந்து பாத்தீங்கன்னா விபூதி பாதத்துல 10வது அத்தியாயத்துல விஸ்தாரமா பார்க்க போறோம் குளோரிஸ. அப்ப இங்க ஏன்னா நான் இது மாதிரி தப்பு எடுத்திருக்கேன், அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்றேன். யாராவது பகவத்கீதையில படிக்கும் போது ரசோகம் அப்சு கவுந்தேயன்னு ஆரம்பிக்குது, இதெல்லாம் வந்து குளோரின்னு எடுத்துடாதீங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஞானம். அப்ப தத்துவங்களை பத்தி பேசுறதுக்காக இது ஆரம்பிச்சிருக்கு. 8வது ஸ்லோகம் ரசோகம் அப்சு கவுந்தேய பிரபாஸ்மி சசி சூர்யயோः பிரணவ சர்வ வேதேஷு சப்தः கே பௌருஷம் ரிஷு ரசோஹமப்சு கௌந்தேய பிரபாஸ்மி சசி சூர்யயோः பிரணவ சர்வ வேதேஷு சப்தः கே பௌருஷம் ரிஷு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா தங்கம் இருக்கு. தங்கம் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு வேலை நடந்திருக்கு, ஏதோ ஒரு காரியம் நடந்ததுக்கு பிறகு அது என்ன தெரியுது அப்படின்னா ஒட்டியானமா மூக்குத்தியா நெக்லஸா பிரேஸ்லெட்டா தெரியுது. ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கு. தங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா வெறும் பிஸ்கட்டா இருந்தது,
தங்க பிஸ்கட்டா இருந்தது வேற வேற ஃபார்ம்ல தெரியுது. அப்ப ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்குல்ல. அப்ப என்ன காரியம் அப்படின்னா விக்ருதி அப்படின்னு பேர், விகாரம் அப்படின்னு பேர். அதுக்கு பேர் யாரு சுவாமி பண்றான்னா ஒரு கோல்டு ஸ்மித் வந்து பாத்தீங்கன்னா அந்த காரியத்தை பண்றார். இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு கான்சியஸ்னஸ் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற வேற ஒரு ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா விகாரத்தை அடையுது. தங்கம் நெக்லஸ் ஒட்டியானம்னு ஆன மாதிரி இந்த கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வேற ஒரு ஃபார்முக்கு நிறைய ஃபார்ம் ஆகுது. அதுக்கு யாரு நடுவுல ஒர்க் பண்றா அப்படின்னா கோல்டு ஸ்மித் மாதிரி ஒரு பெர்சன் யாரு அப்படின்னா இந்த மாயா பிரகிருதி அப்படின்னு பேர். இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தங்கம் வந்து நீங்க என்ன பண்றீங்க மூக்குத்தி கம்மல்னு சொல்லும் போது கூட அது என்னவா இருக்கு, நீங்க என்ன வேணா ஆபரணம் சொல்லிக்கீங்க, நெக்லஸ் சொல்லுங்க மூக்குத்தி சொல்லுங்க, ஆனா வாஸ்தவத்துல அது என்னது தங்கம் தான். மூக்குத்திக்குள்ளார தங்கம் இருக்கு, கம்மலுக்குள்ளார தங்கம் இருக்கு, ஒட்டியானத்துக்குள்ளார தங்கம் இருக்கு, நெக்லஸ்க்குள்ளார தங்கம் இருக்கு. இது மாதிரி தானே சொல்றோம். வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா வெளியில நாம ரூபம், ஆனா உள்ளுக்குள்ளார தங்கம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க பகவான் வந்து பாத்தீங்கன்னா அந்தர்யாமி. யாராவது கேட்டா என்ன சொல்லலாம், நெக்லஸுக்குள்ளார இருக்கிற தங்கம் அந்தர்யாமி, மூக்குத்திக்குள்ளார இருக்கிற தங்கம் மூக்குத்திக்குள்ளார இருக்க அந்த மூக்குத்தி தானா, மூக்குத்திக்குள்ளார இருந்துச்சுன்னா மறைபொருளா இருந்துச்சுன்னா நம்ம நாமரூபத்தை தான் பாக்குறோம், மூக்குத்தி கம்மல் ஒட்டியானம்னு. அதுல இருக்க தங்கத்தை வந்து அவுட் ஆஃப் போக்கஸ் ஆயிடுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா அந்தர்யாமின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னா சாட்சாத் பகவான் தான் அந்தர்யாமியா இருக்கார். எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ரசோகம் அப்சு கௌந்தேய ஏ கௌந்தேய. கௌந்தேயன்றதுக்கு அர்த்தம் நான் நேத்து கூட சொல்லியிருக்கேன். குந்தி புத்திரன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 விஷயம் பண்ணணும். குந்தி அப்படின்றது ஸ்திரியை குறிக்கிறது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா எந்த விஷயத்தையும் பொறுமையா பார்க்கணும், ரொம்ப பொறுமையா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து வச்சு ஆராய்ச்சி பண்ணணும். ஒண்ணு ஸ்திரீ வந்து பாத்தீங்கன்னா பொறுமையோட சுரூபம், நான் சொன்னேன் உத்தரா. அதே நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கருணையோட இருக்கணும். கருணை பக்தி இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்திரியோட சுபாவம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பரதர்ஷபெல்லாம் சொல்லலை இங்க. அவர் வந்து எங்கேயாவது வீரமா ஏதாவது பண்ணணும்னா பரதர்ஷபன்னு சொல்லுவார். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கௌந்தேயன் சொல்றார். இங்க வந்து பாத்தீங்கன்னா பாவிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிரதானம். பக்தி பாவம் தான் இப்ப மெதுவா வரப்போகுது. பாவிக்கிறது எப்படி பாவிக்கணும் அப்படின்னா ஹே கௌந்தேய ரசோகம் அப்சு, நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்சு அப்படின்னா ஜல தத்துவத்தில், ஜலத்தில் நம்ம குடிக்கிறமே ஜலம், இந்த ஜலத்துல ரசமா இருக்கின்றேன். எனக்கு ஜலம் தான் ரொம்ப பிரியமான வஸ்து. ஆஹா என்ன அருமையா இருக்குன்னு, பகவான் என்ன இனிமையா இருக்காரு. என்னன்னே புரிய மாட்டேங்குது. ஜலன்ற தத்துவம் என்னங்க அது, கையில எடுத்தா கீழே விழுந்துருது, வாயில குடிச்சா அப்படியே உயிர்ப்ப கொடுக்குது. என்ன ஆனந்தமா இருக்குல்ல. தண்ணியில இருக்கிற டேஸ்ட் வேற எதுலயா இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு அப்சு ரசோ அகம், நான் வந்து பாத்தீங்கன்னா ஜலத்தில் சுவையாக இருக்கின்றேன். இந்த முதல் தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா பிருத்திவி ஜலம் அக்னி வாயு ஆகாசம், மொத்தம் 5 தத்துவங்கள். இதுல நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா எதை குடிக்கிறோம், ஜலத்தை, ஸ்தூலமா இருக்கிற ஜலத்தை குடிக்கிறோம். அந்த ஸ்தூலத்துக்குள்ளார இருக்கிறது எது அப்படின்னா தன்மாத்திரைன்னு பேரு. அதுக்கு என்ன பேரு, தன்மாத்திரை, ரசத்தன்மாத்திரைன்னு பேரு. அப்ப 2வது பஞ்சபூதத்துல 2வது இதை சொல்லியாச்சு. நான் ஜலத்தில் சுவையாக இருக்கிறேன். இங்க தன்மாத்திரையெல்லாம் போக வேணாம், தன்மாத்திரை சூக்ஷ்மமா போக வேணாம். நல்லா எடுத்து ஜலத்தை குடிக்கும் போது அதுல இருக்கக்கூடிய உள்ளுணர்வுனால வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா பகவான் இதுக்குள்ளார சுவையா இருக்கார் அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமா, முடியாதா? நல்லா பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறது அது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா உள்ளார்ந்து பகவான் தான் சுவையா இருக்கார் அப்படின்னு தன்மாத்திரையா இருக்காருன்னு பாக்குறது. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சொல்றார் சசி சூரிய யோகோ பிரபாஸ்மி. சசி சூரியம் அப்படின்னா சூரியனும் சந்திரனுக்கிடையும் நான் வந்து பாத்தீங்கன்னா பிரகாசமாக இருக்கின்றேன். நான் பிரகாசம், அவேர்னஸா நான் தான் இருக்கேன், பிரகாசமா இருக்கேன், எல்லாத்தையும் ஜெகத்தை வந்து பிரகாசிக்கிறவனா நான் இருக்கேன். அது மட்டும் இல்லாம பிரணவ சர்வ வேதேஷு, எல்லா வேதங்களிலும் அனைத்து வேதங்களிலோட சாரமா
நான் தான் பிரணவமாக இருக்கிறேன், ஓங்காரமாக இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம சப்தக்கே பௌருஷு ரிஷு, சப்தக்கே நான் வந்து பாத்தீங்கன்னா கே அப்படின்னா ஆகாசம்னு அர்த்தம். கான ஆகாசம், கேனா ஆகாசத்தில். ஆகாசத்தில் நான் வந்து பாத்தீங்கன்னா சப்தமா இருக்கேன். ரெண்டாவது பஞ்சபூதத்துல ரெண்டாவது எனக்கு 2 சொல்லிட்டாரு இந்த இடத்துல. ஆகாசம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூதத்துல ஒண்ணு இருக்கும், ஸ்பேஸ். இதோட குணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சப்த தன்மாத்திரை அப்படின்னு பேரு. ஆகாசத்தோட சூக்ஷ்ம பூதத்துக்கு பேரு சப்த தன்மாத்திரை. அப்ப நான் ஆகாசத்தில் வந்து பாத்தீங்கன்னா சப்தமாக இருக்கின்றேன். அப்ப நான் எந்த சப்தம் கேட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சப்தம் நாமம் ரூபம், அந்த சப்தத்துக்குள்ளார நான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கேன். நான் தான் இருக்கேன், சப்த ரூபமா நான் தான் இருக்கேன். இந்த மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆகாசத்துல நாதம்னு ஒரு சப்தம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஆதாரமா போயிட்டு இருக்கு. அடிநாதம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கிளி வந்து இது குருவி வந்து கத்திக்கிட்டே இருக்கு, சின்ன குருவி. அதுலயும் நல்லா ஆழ்ந்து ஓங்காரத்தை பிடிச்சிட்டு நீங்க போனீங்கன்னு வச்சுங்களேன், அதோட அந்த அடிநாதத்துக்கு நம்ம போயிட முடியும். எல்லா சப்தங்கள்லையும் பகவான் வந்து எப்படி இருக்காரு அப்படின்னா நாதஸ்வரூபமா இருக்காரு. அந்த நாதம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆகாசத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்திலையும் வியாபிச்சு இருக்கிறது. அநாகத சப்தம் அப்படின்னு பேரு. இந்த இடத்துல இருக்கும்போது அநாகதம், வெளியில இருந்தா அது நாதமா இருக்கு. எல்லா சப்தங்கள்லையும் இருக்கு. அப்ப நான் வந்து ஆகாசத்தில் வந்து பாத்தீங்கன்னா சப்த தன்மாத்திரையாக இருக்கிறேன். ரெண்டாவது அது அப்புறம் பௌருஷம் ரிஷு. ரிஷு அப்படின்னா மனிதர்களிடத்துல நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா புருஷத்தன்மையாக இருக்கின்றேன். நல்லா கவனம் எடுத்துக்கணும். மனிதர்களின்னு சொல்லியிருக்காரு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரீ பாவம் இருக்குல்ல, நம்ம சொல்ற எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கிறத மட்டும் நம்புறோம். நான் தான் சொல்லிட்டேன், ஐத்திரைய உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா அவரை விதை இருக்குல்ல, நம்ம எந்த ஒரு பீனட்டா இருக்கட்டும் இல்ல இதா இருக்கட்டும், 2 பார்ட் இருக்குல்ல உங்களுக்கு, 2 பார்ட் சேர்ந்தாதானே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீஜம் ஆகுது உங்களுக்கு. XY குரோமோசோம் சேர்ந்தாதானே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கருப்பிடிக்கும் உங்களுக்கு. அப்போ ஒவ்வொரு மனிதர்களிடத்திலையும் என்ன பண்ணணும் அப்படின்னா வெளியில தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண் பெண் பேதம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஆனா ஒவ்வொரு ஆணினிடத்திலையும் பெண் தன்மை இருக்கும், ஒவ்வொரு பெண்ணினிடத்திலையும் ஆண் தன்மை இருக்கும். அப்போ எப்பெல்லாம் நீங்க தைரியமா நிக்கிறீங்களோ பெண்கள் எல்லாம், அப்போ வந்து உங்கள்கிட்ட ஆண் தன்மை இருக்குன்னு அர்த்தம். எப்பெல்லாம் பயந்து பின்னாடி போறீங்களோ அப்பெல்லாம் பெண் தன்மை இருக்குன்னு அர்த்தம். எப்பெல்லாம் ஆண்கள் பயப்படுறாங்களோ அப்பெல்லாம் என்ன அர்த்தம், அவங்க பெண் தன்மையோட இருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதனால்தான் மனிதர்களில் நான் என்னவா இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா புருஷத்தன்மையாக இருக்கின்றேன். பௌருஷம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா புருஷத்தன்மைக்கு பேர். அப்ப வந்து மனிதர்களிடத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா புருஷத்தன்மையாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு இதுல 2 பூத்தங்களை சொல்லியாச்சு. ஒண்ணு வந்து ஜல தத்துவம் சொல்லியாச்சு, 2வது ஆகாச தத்துவம் சொல்லியாச்சு. இந்த 2த்திலையும் இருக்கக்கூடிய ரசத்தன்மாத்திரையாகவும் சப்த தன்மாத்திரையாகவும் நான் இருக்கின்றேன் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம். புண்யோ கந்த பிருத்திவ்யாம் ச தேஜஸ்சாஸ்மி விபாவசௌ ஜீவனம் சர்வபூதேஷு தபஸ்சாஸ்மி தபஸ்விஷு. புண்யோ கந்த பிருத்திவ்யாம் ச தேஜஸ்சாஸ்மி விபாவசௌ ஜீவனம் சர்வபூதேஷு தபஸ்சாஸ்மி தபஸ்விஷு. 3வது பூதத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். பிருத்திவ்யாம், பிருத்திவியில வந்து பாத்தீங்கன்னா நான் என்னவா இருக்கேன், கந்தத்தன்மாத்திரையா ஸ்மெல்லா இருக்கின்றேன் சொல்லியாச்சு. நல்லா இமாம் பசந்த் எடுத்தோம் அப்படின்னா நல்லா நான் ஸ்மெல் பண்ணி பார்ப்பேன், நல்லா இருக்கும், நல்ல ஸ்மெல். அப்பதான் வாங்குவோம் அந்த பழம் எப்படி இருக்கு அப்படின்னு. எந்த பழம் மாம்பழம் வாங்கும் போதும் ஸ்மெல் பண்ணி பார்க்கறது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபுட்டுலையும் இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல் எது அப்படின்னா பிருத்திவி தத்துவமா எதெல்லாம் இருக்கோ. இப்போ பேப்பர் இருக்குல்ல, இப்ப பேப்பர் எடுத்து இந்த புக் எடுத்து அப்படி பண்ணீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தமா அந்த ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா வருதா, இது பிருத்திவி தத்துவம். அப்ப எதெல்லாம் பிருத்திவி தத்துவமா இருக்கோ அந்த பிருத்திவி தத்துவத்தில் இருக்கக்கூடிய கந்தம் ஸ்மெல்லா வந்து பாத்தீங்கன்னா கந்த தன்மாத்திரையா நான் இருக்கின்றேன். எந்த கந்தம் சுவாமி அப்படின்னா புண்ணிய கந்தம் அப்படின்னு சொல்றாரு. புண்ணியம்னா சுவாபாவிகமா இருக்கக்கூடிய ஸ்மெல். எல்லாத்துக்கும் பிருத்திவி தத்துவத்தோட நேச்சர் ஸ்மெல் எடுத்து பாருங்க, என்ன ஸ்மெல் வரும்ல. மண்ணு யாரும் கால்படாத இடம், அது மாதிரி இருக்க மண்ணை எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஸ்மெல் வரும்.
பிருத்திவி தத்துவத்துல எல்லாத்துலயும் ஒரு நேச்சுரலா ஒரு புண்ணியமான கந்தம் அப்படின்னா சூரபின்னு பேரு, நல்ல மனம் இருக்கு. அந்த நல்ல மனமா, எதுவும் கலக்காத மனமா நான் இருக்கின்றேன். இது மூணாவது தத்துவம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நாலாவது சொல்றாரு, அக்னி தத்துவத்தை சொல்றாரு. விபாவசௌ தேஜஸ் தேஜஸ் சாஸ்மி. நான் வந்து பாத்தீங்கன்னா அக்னியில், விபாவசவ் அப்படின்றதுக்கு அர்த்தம் அக்னி. அக்னியில் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேஜஸாக இருக்கின்றேன். தேஜஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தன்மை சொல்லலாம். ஒன்னு பிரகாசம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா தகிக்கிற தன்மை. அக்னியில என்ன இருக்கு? ஒன்னு பிரகாசம் இருக்கு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா தகிக்கிற தன்மை இருக்கு. இந்த ரெண்டாவும் வந்து பாத்தீங்கன்னா நான் இருக்கின்றேன். ஏன்னா ரூப தன்மாத்திரை வந்து பிரகாசத்தை மட்டும் குறிக்கிறது. ரூப தன்மாத்திரை நம்ம சொல்றோம், அக்னியில தான் வந்து பாத்தீங்கன்னா ரூபம் இருக்கு, ஃபார்ம். நம்ம கலர் பாக்குறோம் பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா ஆகாசத்திலேயே வாயுலயே இல்லை. இந்த மூணாவது பூத்தத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் கிடைக்குது. அப்ப நம்ம எங்கெல்லாம் ஃபார்ம் பாக்குறோமோ அங்கெல்லாம் அக்னி தத்துவம் இருக்குன்னு அர்த்தம். எங்கெல்லாம் கலர் பாக்குறோமோ அங்கெல்லாம் அக்னி தத்துவம் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அக்னியாக நான் இருக்கின்றேன், அக்னியில பிரகாசமா நான் இருக்கிறேன். கூட எதை எடுத்துக்கணும்? பிரகாசத்தோட சேர்ந்து தகிப்பு தன்மையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது மூணாவது பூத்தம் சொல்லியாச்சு. நாலாவது பூத்தம் சொல்லியாச்சு. அஞ்சாவது பூத்தம் என்ன விட்டு போயிருக்கு சுவாமி? இங்க பிருத்திவி சொல்லியாச்சு, அக்னி சொல்லியாச்சு. பிருத்திவி சொல்லியாச்சு, அக்னி சொல்லியாச்சு. போன ஸ்லோகத்துல வந்து ஜலம் சொல்லியாச்சு, ஆகாசம் சொல்லியாச்சு. 4 பூத்தங்களை சொன்னதுக்கு பிறகு வாயு தத்துவம் சொல்லணுமா? வாயு தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு சப்தத்துல பயன்படுத்துற. ஜீவனம் சர்வபூதேஷு. எல்லா ஜீவராசிகள்லையும் வந்து பாத்தீங்கன்னா நான் ஜீவனமாக இருக்கின்றேன். நம்மளோட ஜீவனம் எது? யாராவது கேட்கிறாங்க, ஜீவனம் எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணன் தான். ஜீவிக்கிறேன், நான் ஜீவிக்கிறேன் அப்படின்னா பிராணிக்கிறேன்னு அர்த்தம். அப்ப அந்த பிராணன் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாயு தத்துவத்தை குறிக்கிறது. இந்த தேகத்துல எது பிராணனோ அதுதான் வெளியில வந்து பாத்தீங்கன்னா வாயுவா இருக்கிறது. அப்ப எல்லா ஜீவராசிகளிலும் நான் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கேன்? வாயு தத்துவமா நான் இருக்கேன், பிராண தத்துவமா நான் இருக்கேன். அப்போ பஞ்ச பூத்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்தாச்சு. பஞ்ச தன்மாத்திரைகள் எடுத்துங்க, மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா வந்தாச்சு. வந்ததுக்கு பிறகு அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா காத்து அடிக்குது அப்படின்னாவே ஒரு உபாசகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு எங்கேயோ போயெல்லாம் பண்ண வேணாம். இந்த ஸ்லோகங்கள் போதும். ஒரு நல்ல ஸ்மெல் வருது, ஒரு ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஸ்மெல் வந்தாலும் பகவான் வந்து பாத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு மனசு வந்து பாத்தீங்கன்னா அந்தர்முகமாக ஆரம்பிச்சு. சும்மா சின்ன சின்ன சுவாமி இதெல்லாம் இருக்கா சுவாமினா, இதெல்லாம் இப்ப எங்க தெரியுங்களா இருக்கு? இப்ப இருக்கிற இந்த மெடிடேஷன், இப்ப நான் சொல்றதெல்லாம் பஞ்ச தன்மாத்திரைகள்ல மெடிடேட் பண்றதெல்லாம் பௌத்த மதத்துக்கு போயிடுச்சு. கப்பல் ஏற்றி அனுப்பிட்டோம் நம்ம எல்லாம். அங்க போய் இரு, சௌக்கியமா இரு, இங்கெல்லாம் வேணாம் அப்படின்னு. இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பௌத்த மதத்துல ஒவ்வொன்னுத்தையும் மனோரஞ்சிதம் புஷ்பம் இருக்கு பாத்தீங்களா, மனோரஞ்சித புஷ்பத்தை எடுத்து ஸ்மெல் பண்றதுன்னு ஒரு மெடிடேஷன் இருக்கு. ஸ்மெல் வந்துடும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உப்பு இல்லைன்னா காரம் எடுத்து நாக்கை வந்து பாத்தீங்கன்னா நாக்கை நீட்டிட்டு ஒரு சின்ன உப்பு கல்லை மட்டும், கல் உப்பை எடுத்து எப்படி ஒரே ஒரு பீஸை மட்டும் சின்ன பீஸை வச்சுட்டீங்கன்னா அந்த அந்த கனெக்ட் ஆகும் பாத்தீங்களா, அந்த நாக்கோட அந்த உப்பு சுவை கனெக்ட் ஆகும்ல, அதுலயே மனசை வைக்கிறது. இல்லைன்னா நல்ல காந்தாரி மிளகா, நல்ல சின்ன மிளகா, காரமான மிளகாவை எடுத்து அதில் வச்சிங்க அப்படின்னா அப்படியே உணர்வு இருக்கும், அந்த உணர்வுலையே நிற்கிறது. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் மெத்தட். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷனுக்காக பகவான். நம்ம வெறுமனை எடுத்துக்கிட்டிங்கன்னா கான்சென்ட்ரேஷன், அதே ஈஸ்வரனை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸ்வர பாகம் வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அப்போ பஞ்சபூத், ஆமாம் ஆமாம், அதே தான் ஒவ்வொன்றா சவிதர்க்கம் நிர்வித்தர்க்கம் சவிச்சாரம் நிர்விச்சாரம், இதே ப்ராசஸ் தான் இது. ஸ்தூலத்தை பண்ணினீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா சவித்தர்க்கம் ஆயிடும். அதே வந்து பார்த்தீங்கன்னா தன்மாத்திரைகள் அது பண்ணும்போது அதுக்கு பேரு நிர்விதர்க்கம் அப்படின்னு பேர், நிர்விதர்க்க சமாதி. அதுதான் இதை வந்து சொல்றது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது ஈஸ்வர உபாசனையில் அது முக்கியமானது. ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவனம் சர்வபூதேஷன் சொன்னதுக்கு பிறகு 5 பூத்தங்களை சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் 8 தத்துவத்துல என்னெல்லாம் விட்டுருக்கோம்? மொத்தம் 8 தத்துவத்துல அவ்வியக்தம், அதுக்கப்புறம் மகத்தத்துவம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகங்கார தத்துவம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச தன்மாத்திரைகள். எது விட்டு போயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 விட்டு போயிருக்கு, புத்தி தத்துவம்,
அதுக்கப்புறம் அகங்கார தத்துவம் 2 விட்டு போயிருக்கு, மக தத்துவம் சொல்லலாம். அதை பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்லுவார் பாருங்க, தபஸ்சாஸ்மி தபஸ்விஷு. நான் பாத்தீங்கன்னா என்னவா இருக்கேன் அப்படின்னா தபஸ்விகளில் தபஸாக நான் இருக்கின்றேன். யாராவது தபஸ் பண்றாங்கன்னா பாக்குறது சந்தோஷமா இருக்கு. 2 கிரிவலம் பண்றாங்கன்னா மனசுக்குள்ளாரே ஒரு நல்ல பகவானை பார்த்து, பகவானே அவங்களுக்கு எல்லா அனுகிரகமும் பண்ணு அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறது. நிறைய பேர் இருக்காங்க திருவண்ணாமலையில 2 கிரிவலம் பண்றவங்க இருக்காங்க, நிறைய பேர் தபஸ் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்ப அந்த தபஸ்விகள்கிட்ட இருக்கக்கூடிய தபஸா நான் இருக்கின்றேன் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் 10வது ஸ்லோகம் வருது. பீஜம் மாம் சர்வபூதானாம் வித்தி பார்த்த சனாதனம் புத்திர் புத்திமதாமஸ்மி தேஜஸ்தேஜஸ்வினாமகம். பீஜம் மாம் சர்வபூதானாம் வித்தி பார்த்த சனாதனம் புத்திர் புத்திமதாமஸ்மி தேஜஸ்தேஜஸ்வினாமகம். அருமையான ஸ்லோகம். பீஜம் மாம் சர்வபூதானாம், இது அவ்வியக்த தத்துவத்தை, மாயா தத்துவத்தை சொல்றது. நான் தான் எல்லா ஜீவராசிகளிலும் அவ்வியக்த தத்துவமா பீஜமா இருக்கேன். நம்ம 8 தத்துவத்துல முதல் தத்துவம் என்னது? மாயா. அவ்வியக்தம்ன்றது மாயா. அந்த மாயா தத்துவத்துல கூட தனியா இருக்குமா? தனியா இருக்காது, ஈஸ்வரனோட சேர்ந்துதான் இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா நான் தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் பாத்தீங்கன்னா பீஜமாக இருக்கின்றேன், விதையா நான் இருக்கின்றேன். நல்லா புரிஞ்சுங்க. தூக்கத்துல இருக்கோம்ல, நான் ஒன்றும் தெரியவில்லை. அப்ப ஒன்றும் தெரியவில்லையில இருந்து இது எல்லாம் உண்டாச்சா இல்ல நான்ல இருந்து உண்டாச்சான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நான் இருப்பு பொருள், அந்த ஒன்னும் தெரியலன்றது இல்லாத பொருள், அது என்னுடைய சக்தியா இருக்கிறது. அதனால பாத்தீங்கன்னா மாயையிலிருந்து உண்டாச்சுன்னு சொல்லலாமா இல்ல என்கிட்ட இருந்து உண்டாச்சுன்னு சொல்லலாமான்னு கேட்டீங்கன்னா என்கிட்ட இருந்து தான் உண்டாச்சுன்னு எல்லாத்தையும் சொல்லணும். அதனால்தான் பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது, சதேவ சோமி இதமக்ர ஆசீத் ஏக்கமேவ அத்விதீயம் அப்படின்னு சொல்லுது. இந்த கிரியேஷன் உண்டாகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தத்துவம் தான் இருந்துச்சு, சத்தத்துவம் தான் சொல்லுச்சு. அப்ப மாயா இல்லையா சுவாமி? நான் மாயாவை தனியா பாத்தீங்கன்னா எப்பவுமே கால்குலேட் பண்ண மாட்டோம், ஏன்னா அது அபின்ன சக்தி. அப்ப அதான பாத்தீங்கன்னா இங்க சொல்றாரு, பிரம்மமே ஈஸ்வரனே பாத்தீங்கன்னா எப்படி சொல்றாரு அப்படின்னா நான் தான் இந்த மொத்த ஜீவராசிகளுக்கும் பீஜமாக விதையாக இருக்கின்றேன் அப்படின்னு. அப்ப பாத்தீங்கன்னா இதை பாத்தீங்கன்னா என்ன சொல்லணும்? அவ்வியக்த தத்துவமா எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் சொல்றாரு சனாதனம், அந்த அந்த முக்கியமானது வித்தி பார்த்த சனாதனம். நான் சனாதனமான பீஜம் அப்படின்னா அனாதி காலத்திலிருந்து அனந்த காலம் வரைக்கும் எப்பொழுதும் இருக்கக்கூடிய பீஜமா இருக்கின்றேன். எப்பவும் இருக்க நான் தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் பீஜமா. அகமாதிர் மத்தியம் ச அந்த ஏவச்ச. நான் தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆதியாவும் இருக்கேன், மத்தியமமாவும் இருக்கேன், அந்தமாவும் இருக்கேன் அப்படின்றார் 9வது அத்தியாயத்துல 10வது அத்தியாயத்துல சொல்ல போறேன். 10:20 சொல்ல போறார். அகமாத்மா குடாகேஷ சர்வபூதாசயஸ்திதா அகமாதிஷ்ச மத்தியம் ச பூத்தானாம் அந்த ஏவச்ச அப்படின்றார். அப்ப பீஜம் தானே ஆதி காரணம், எது பீஜம் தானே. அப்ப பகவான் தான் பாத்தீங்கன்னா பீஜமா ஆதி காரணமா நமக்கு எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்கார். அப்ப முதல்ல பாத்தீங்கன்னா எப்ப பிரார்த்தனை பண்ணும் போதும் பகவானே நீதான் என்னுடைய ஆதி. ஏன் அப்படின்னா எங்க இருக்கு ஆதி? தூக்கத்துல, டெய்லி தூக்கத்துல நான், அதான் ஆதி. நானுக்கு பின்னாடி எதுவுமே இல்லை, நானுக்கு அப்புறம் ஒன்னும் தெரியல. அதுக்கப்புறம் தான் புத்தி வேக்கப் ஆகுது, மனசு வேக்கப் ஆகுது. அப்ப இந்த புத்தி மனசெல்லாம் வேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி, தேகம்லாம் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி ஆதியா எது இருக்கு? இந்த நான் ஒன்றும் தெரியலன்னு இருக்கு. அப்ப பகவான் தான் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஆதி காரணமா பீஜமா இருக்கின்றார் அப்படின்னு அறிந்து கொள்ள வேண்டும். அதுவும் சனாதனமா இருக்கிறது, எப்போதும் இருப்பதா இருக்கு. அதுக்கப்புறம் அவ்வியக்தம் சொல்லியாச்சு. அவ்வியக்தத்துக்கு அப்புறம் என்ன வரணும்? வேக்கப் ஆகிறது புத்தி தத்துவம். 2வது பாத்தீங்கன்னா புத்தி தத்துவம் சொல்றது புத்திர் புத்திமதாமஸ்மி. நான் பாத்தீங்க அப்படின்னா புத்தி உடையவர்களிடத்தில் புத்தியாக இருக்கின்றேன். புத்தி வந்துருச்சா? புத்தி இருக்க புத்திமான்களிடத்தில் புத்தியாக நான் இருக்கின்றேன். எல்லாமே புத்தி உடையவங்க தானே. அப்ப அந்த புத்தியா பகவான் தான் இருக்கார். அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தை என்ன சொல்லியிருக்கோம்? அகங்காரம் சொல்லியிருக்கோமா?
அவ்வியக்தம், அவ்வியக்தத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா புத்தி தத்துவம், புத்தி தத்துவத்துல இருந்து அகங்கார தத்துவம், அகங்கார தத்துவத்துல இருந்தா பஞ்ச தன்மாத்திரைகள். அப்ப புத்தியா நான் இருக்கேன்னு சொன்னதுக்கு பிறகு அகங்கார தத்துவம் சொல்றார், தேஜஸ் தேஜஸ்வினாமகம், நான் பிரகாசம் பொருந்தியவர்களிடத்தில் வந்து பாத்தீங்கன்னா பிரகாசமாக இருக்கின்றேன். 3 விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அகங்கார தத்துவத்துக்கு 3 விஷயம் இருக்கு. போன ஸ்லோகத்துல தபஸ்சாஸ்மி தபஸ்விஷு, தபஸ் பண்றவங்க இடத்துல எல்லாம் ஒரு அகங்காரம் இருக்கு, நான் பெரிய தபஸ்வி ஆக்கும் அப்படின்னு ஒரு ஆக்ரோஷம் இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரைட்னஸ் இருக்கோ, நல்ல அழகா இருக்காங்களோ, பிரகாசம் உடையவங்களா இருக்காங்களோ, அவங்கள்ட்ட எல்லாத்துட்டையும் ஒரு அபிமானம் இருக்கும், அகங்காரம் இருக்கும். அதனால்தான் சொல்றாரு, தேஜஸ் உடையவர்களிடத்தில், பிரகாசம் பொருந்தியவர்களிடத்தில் நான் பிரகாசமாக இருக்கின்றேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, இன்னொரு விஷயம் சொல்றாரு. 3 விஷயம் அகங்காரத்தை குறிக்கிறது. தபஸ்விகளில் தபஸ், பிரகாசம் பொருந்தியவர்களிடத்தில் பிரகாசம். அதுக்கப்புறம் 11வது ஸ்லோகம் சொல்றார், பலம் பலவதாம் சாகம் காமராக விவர்ஜிதம் தர்மா விருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷப. பலம் பலவதாம் சாகம் காமராக விவர்ஜிதம் தர்மா விருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷப. பலம் பலவதாம் சாகம் ச, மேலும் பலவதாம் பலம் ச அகம், நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா பலமுடையவர்களிடத்தில் நான் பலமாக இருக்கின்றேன். பலம்னா எதை சுவாமி எடுக்கணும்? யாரையாவது ஹர்ட் பண்ற பலமா, அடிச்சு உதச்சு இந்த ரவுடிசம் பண்ற பலமா? அப்படின்னா அந்த பலத்தை எடுக்காதீங்க. காமராக விவர்ஜிதம் பலம், யாரிடத்துல வந்து பாத்தீங்கன்னா காமம் குரோதம் இல்லாம பேசிக்கா சரீரம் நிக்கிறதுக்குன்னு ஒரு பலம் இருக்கா? நடக்கிறோம், போறோம், வரோம், இதுக்கெல்லாம் ஒரு பலம் தேவைப்படுது இல்ல? ஒரு 2 நாள் ஃபீவர்ல படுத்துட்டோம்னா என்ன ஆகும்? ரொம்ப க்ஷீணமா போயிடுதுல உடம்பு, வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டயர்டா, எந்திரிச்சு நிக்கவே முடியல, உட்காரவே முடியல அப்படின்றோம். இப்பெல்லாம் நம்ம நல்லா உட்கார்ந்து இருக்கமே சுவாமி. அப்ப பேசிக்கா ஒரு பலம் இருக்கு. நல்ல ஃபீவர்ல 2 நாள் நல்லா படுத்து எந்திரிச்சதுக்கு பிறகு நடக்க முடிய மாட்டேங்குது, தடுமாறுது. அப்ப ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பலம் இல்லை சரீரத்துல. அப்போ எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கான பலம் எல்லா ஜீவராசிகள்கிட்டயும் இருக்கு. ஒரு காக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் வந்து காக்கா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சோர்ந்து போய் அப்பப்போ வருவீங்க, நிறைய காக்கா அங்கங்க வரும். வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வெயில் காலம், அன்னைக்கு நல்ல மே மாசம், அப்படியே வந்து சோர்ந்து போய் உட்கார்ந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன், பக்கத்துல போனா நம்மளாம் பறந்து போயிடும்ல, ஆனா அது பறக்கிறது கூட அதுல சாமர்த்தியம் இல்லை. கொஞ்சம் ஜலத்தை எடுத்து அது மேலெல்லாம் தெளிச்சு கொஞ்சோண்டு கையில வந்து பாத்தீங்கன்னா வாயை திறந்து கொஞ்சோண்டு ஜலத்தை விட்டு இது பண்ணோன்னா அப்படியே மெதுவா அது பலம் வந்துருச்சு, பறக்கிற பலம். அப்ப வந்து பலம் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா பறக்கிறது பட்சியோட பலம். என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நடக்கிறது, நிக்கிறது, உட்கார்றதெல்லாம் ஏங்கிட்ட மனுஷன்ட்ட பலம். இது மாதிரி நாயிட்ட வந்து பாத்தீங்கன்னா குலைக்கிறது பலம், ஓடிக்கிட்டு இருக்கிறது பலம். இது மாதிரி ஒவ்வொரு ஜீவராசிகள்கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா காமக்ரோதம் இல்லாத ஒரு பலம் இருக்கு. அந்த பலமாக நான் இருக்கிறேன், பேசிக். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், தர்மா விருத்தோ காமோ பூத்தேஷு காமோஸ்மி பரதர்ஷப. அதே மாதிரி நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளிலும் நான் வந்து பாத்தீங்கன்னா காமமா இருக்கின்றேன். காமம்னா என்ன அர்த்தம்? ஆசை. எப்படிப்பட்ட ஆசை சுவாமினா, தர்மா விருத்தோ, தர்மத்துக்கு விரோதம் இல்லாத ஆசையாக நான் இருக்கின்றேன். தர்மத்துக்கு விரோதம் இல்லாத ஆசை என்ன சுவாமி? எனக்கு கொஞ்சம் பசிக்குதுங்க, ஒரு சாப்பாடு இருந்தா நல்லா இருக்கும், ஃபுட் இருந்தா நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, ஒரு தண்ணி இருந்தா நல்லா இருக்கும். எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மூடி மறைச்சிக்கிறதுக்கு ஒரு வஸ்திரம் இருந்தா நல்லா இருக்கும். எனக்கு நல்ல கோல்டா இருக்கு, ஒரு கம்பளி இருந்தா நல்லா இருக்கும், ஒரு ஸ்வெட்டர் இருந்தா நல்லா இருக்கும். நான் வந்து பாத்தீங்கன்னா தூங்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடம் வந்து 4 செவுத்தோடு சேர்ந்து ஒரு இடம் இருந்தா நல்லா இருக்கும். நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா போற வரத்துக்கு வந்து நிறைய விவகாரம் பண்றேன், அதுக்காக வந்து விவகாரத்துக்கு ஏற்ற மாதிரி பேசிக்கா ஒரு சில டிராவலிங் எக்யூப்மெண்ட் ஏதாவது இருந்தா, இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தா, வாகனம் இருந்தா நல்லா இருக்கும். எதெல்லாம் நீங்க வந்து லக்ஸுரியா இல்லாம, எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவசியமானதா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா இந்த சரீரம் நிக்கிறதுக்கு என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ, தர்மத்துக்கு விரோதம் இல்லாத ஆசையா இருக்கோ,
அது எல்லாமா நான் இருக்கின்றேன் அப்படின்னு. அதனால்தான் தைத்திரியத்தில் சொல்லும் போதே பாத்தீங்கன்னா தர்மம் சர வருது, சத்தியம் வத தர்மம் சர. அந்த ஆர்டர்ல பாத்தீங்கன்னா குஷலான பிரமதித்தவ்யம் ஒரு முக்கியமான வார்த்தை வைக்குது. சௌக்கியமா இரு, சௌக்கியத்துல குறைய வச்சுக்காது, ஆனா தர்மமா இரு. நீ முறையா சம்பாதி, தர்மமா சம்பாதி, தர்மமா சம்பாதிச்சு தர்மமான போகத்தை பாத்தீங்கன்னா அனுபவி. ஆசைப்படுறதுல தப்பு இல்லை, ஐஸ்வர்யத்தோட நல்லபடியா சௌக்கியமா இரு அப்படின்னு வேதமே சொல்லுது. அப்ப அந்த பேசிக்கா இருக்கக்கூடிய தர்மத்துக்கு விரோதம் இல்லாத காமமா பகவான் தான் நிற்கார். இப்ப இது வரைக்கும் இந்த ஸ்லோகத்துல வரைக்கும் பாத்தீங்கன்னா என்னெல்லாம் விட்டு போயிருக்குன்னு சொன்னோம். பீஜம் மாம் சர்வபூதானம்ல அவ்யக்தம் ஈஸ்வரன் எடுத்துக்கணும், மாயா தத்துவத்தை எடுத்துக்கணும். அப்புறம் புத்திமதாம் அஸ்மில புத்தியா பகவான் இருக்கார், புத்தி தத்துவத்தை எடுத்துக்கணும். அப்புறம் 3 விஷயங்கள் பாத்தீங்கன்னா அகங்கார தத்துவத்துக்கு விஷயம். பலம் பலவதாம் சாகம்னு அடுத்த ஸ்லோகத்துல இருக்கா. இந்த 10வது ஸ்லோகத்துல என்ன இருக்கு? தேஜஸ் தேஜஸ்வினாமகம் இருக்கு. 9வது ஸ்லோகத்துல தபஸ்சாஸ்மி தபஸ்விஷன் இருக்கு. 3த்தையும் எடுத்துங்க. தபஸ் பண்றவங்கள்ட்ட அகங்காரம் இருக்கும். நல்ல பிரகாசம் உடையவங்க இடத்துல ஆக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், பொலிட்டீஷியன் ஆக்டர்ஸ், பப்ளிக் அட்ராக்ட் பண்றவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா தன்னுடைய அழகு மேல பிரகாசத்து மேல அபிமானம் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பலம் இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் பலத்து மேல நான் யார் தெரியுமா அப்படின்னு அபிமானம் இருக்கும். அதுக்கு பேர் அகங்காரம். 3 விஷயத்த சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் மனஸ்தத்துவம்னு ஒண்ணு இருக்குல்ல. மனசு எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா தர்மா விருத்தோ பூத்தேஷு காமோஸ்மி பரதர்ஷப. இந்த காமம் பாத்தீங்கன்னா எங்க உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனஸ்தத்துவத்துலதான் காமம் உண்டாகுது. அப்ப இதை மனசுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பூரணமா இது எல்லாம் முடிஞ்சிடும். அப்ப பகவான் தான் பாத்தீங்க அப்படின்னா என்னவா இருக்காரு தெரியுங்களா உங்களுக்கு? பகவான் தான் பாத்தீங்கன்னா சுத்த சைத்தன்யமா இருந்த அவர் தான், நல்லா தெரிஞ்சுக்க, சுத்த சைத்தன்யமா இருந்த அவர் தான் என்னவாகிறார்? இந்த ஒன்னும் தெரியலன்ற மாயையோட சேர்ந்து ஈஸ்வரன் ஆனார். அவர் தான் பாத்தீங்கன்னா வெளிப்படும் போது மாயையிலிருந்து வெளிப்படும் போது சூத்ராத்மாவா ஆனார். அந்த சூத்ராத்மா பிராணபூத்தமா இருக்கிறது. அங்கிருந்து தான் கிரியேஷன் ஸ்டார்ட் ஆகுது. முதல் கிரியேஷன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன ஆச்சு? முதல் கிரியேஷன் புத்தி. அவர் தான் புத்தியா ஆகிறார், அவர் தான் அகங்காரமா ஆகிறார், அவர் தான் மனஸ்தத்துவமா ஆகிறார். இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பஞ்சபூத்தங்களாவும் அவர் தான் இருக்கார். வாஸ்தவத்தில் அவருக்கு அந்நியமா வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப வேதத்துல பாத்தீங்கன்னா எதெல்லாம் விட்டு போயிடுச்சோ அதெல்லாம் எடுத்துங்க. சூரிய சந்திரன்ல பிரகாசமா அவர் தான் இருக்கார். சர்வ வேதங்கள்லயும் அவர் தான் பாத்தீங்க அப்படின்னா பிரணவமா இருக்கார். அப்படின்னு எதெல்லாம் இருக்கோ அதெல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா பூரணமா வந்துடும். இதுக்கப்புறம் ஆச்சரியர் சொல்ற, சாமி தங்கமா தெரியாம ஏன் சுவாமி நெக்லஸ் பிரேஸ்லெட்டா தெரிஞ்சது அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்லோகம் பாத்தீங்கன்னா அது சொல்லுது. இந்த ஸ்லோகம் சொல்லுது, ஏன் சாமி ஒரே கான்சியஸ்னஸா தெரிஞ்சா பிரச்சனை இல்லைல்ல சாமி, ஏன் சாமி இது மாதிரி வேற வேற ஃபார்ம்ல தெரியும் போது தானே இப்ப நம்ம கன்ஃபியூஸ் ஆயிருக்கோம், எதுக்கு காரணம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டா 12வது ஸ்லோகம் சொல்லுது. ஏ சைவ சாத்விகா பாவாஹா, ஏ சைவ சாத்விகா பாவாஹா ராஜசாஸ்தாமசாஸ்சயே மத்த ஏவை ஏவேதி தான் வித்தி நத்வகம் தேஷு தே மயி. ये चैव सात्विका भावाः राजसास्तामसाश्च ये मत्त एवेति तान् विद्धि न त्वहं तेषु ते मयि. அற்புதம். இந்த உலகத்துல ஒரே ஒரு கான்சியஸ்னஸ் மட்டும்தான் ஜி, அதுக்கு பக்கத்துல இருக்கிறது என்னது? ஒன்னும் தெரியலன்ற மாயா. அதுல இருந்தா இது எல்லாம் உண்டாச்சு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த மாயைக்கு என்ன பேர் சொல்றோம் அப்படின்னா 3 குணங்களை உடையது மாயா. சாத்விகம், ராஜசம், தாமசம். அப்ப எந்த இடத்துல எல்லாம் கிரியேஷனை பாக்குறோமோ, ஒரு குழந்தைய பாக்குறோம் அப்படின்னா அந்த குழந்தைய பார்த்த உடனே அவங்க அம்மாவை பார்த்தா இதுதான் அம்மா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அம்மாவை பார்த்தோம் அப்படின்னா குழந்தைய பார்த்தா தெரிஞ்சிடும், ஓ அம்மா மாதிரியே குழந்தை இருக்காங்களே அப்படின்னு. அப்ப அதே மாதிரி காரணம் பாத்தீங்கன்னா திரிகுணாத்மகம், 3 குணங்களை உடைய மாயா. அப்போ அம்மா பாத்தீங்கன்னா மாயாவா 3 குணங்களை உடையவங்களா இருந்தாங்கன்னா குழந்தைங்களும் எப்படி இருப்பாங்க? கிரியேஷனும் இந்த 3 குணங்கள் இருக்கும். அதனால்தான் ஆச்சாரியர் சொல்றாரு, ஏச்ச ஏவ சாத்விகா பாவாகா.
இந்த உலகத்துல நீங்க எதையெல்லாம் சாத்விக வஸ்துக்களா பாக்குறீங்களோ, பாவம்னா வஸ்துக்கள் இருக்குன்னு நீங்க எதெல்லாம் பாக்குறீங்களோ, எதெல்லாம் இருக்கோ, டேபிள் இருக்கு, மானிட்டர் இருக்கு, மலை இருக்கு, வீடு இருக்கு, இந்த தேகம் இருக்கு அப்படின்னு எதையெல்லாம் பார்க்கணுமா, இந்திரியம் இருக்கு, மனசு இருக்கு, புத்தி இருக்கு, அகங்காரம் இருக்கு, இது மாதிரி எதையெல்லாம் இருக்குன்னு சொல்றீங்களோ அதுக்கு பேரு பாவ பொருட்கள்னு பேரு. இது எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா சாத்விகா பாவாஹா. ஒண்ணு பாத்தீங்கன்னா சாத்விகமான வஸ்துக்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏச்ச ராஜச தாமசாஸ்ச, எவைகள் பாத்தீங்கன்னா ராஜச வஸ்துக்களாகவும் தாமச வஸ்துக்களாகவும் இருக்கின்றனவோ. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா இந்த 3 குணங்களை உடையதுதான் இந்த மொத்த பிரபஞ்சமும். எந்த வஸ்துவை பார்த்தீங்கன்னாலும் அந்த வஸ்து பாத்தீங்கன்னா 3 குணங்கள். டிஎன்பிஎல் பேப்பர், இந்த பேப்பர் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னா நல்லா பிரைட்டா இருக்கு சுவாமி, அற்புதமா இருக்கு சுவாமி இந்த பிரைட்னஸ் அப்படின்னு சொல்றான். இது பாத்தீங்கன்னா தெரியுது, பக்கத்துல இன்னொரு பேப்பர், இது சாத்விகம், இது பாத்தீங்கன்னா ராஜசம். இன்னொரு புக் இருக்கு, இன்னும் தாமசம். சுவாமி இந்த புக்கோட பேப்பர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மஞ்சளா இருக்கா, ரொம்ப டல்லா இருக்கு, இது தாமசம். அப்ப ஒவ்வொரு பேப்பர்லயும் பிரகாசம் மிடிலா இருக்கிறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரகாசம் ரொம்ப டல்லா இருக்கிறது. ஒவ்வொரு வஸ்துக்கள்லயும் பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த 3 பார்க்கலாம். இன்னைக்கு நான் பாத்தீங்கன்னா என்னோட ஃபேஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல சத்துவ குணம், இன்னைக்கு நல்ல பிரைட்டா என்னோட முகம் இருக்கு. இதே சில நாள் என்ன ஆகும், சத்துவகுணம் ரஜோகுணம் ஆகும்போது ரொம்ப வாடி போய் இங்கெல்லாம் கருவளையம்லாம் கருப்பாய், என்ன சுவாமி உடம்பு சரியில்லையா சாமின்னு கேட்கிற அளவுக்கு தாமசத்துக்கு போயிடும். ரொம்ப ஆக்டிவா இருக்கும் போது பாத்தீங்கன்னா சஞ்சலமா இருக்கும், கண்கள்லாம் நிலை பெறாம இங்க அங்க அலைஞ்சிட்டு ஏன் சுவாமி டிஸ்டர்பா இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்போம். அப்ப இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வஸ்துவும் பாத்தீங்கன்னா எதெல்லாம் இருக்கோ, ஒவ்வொரு எம்எம்மும், அந்த ஒவ்வொரு வஸ்துவும் ராஜசம், சாத்விகம், தாமசம் அப்படின்னு 3 குணங்கள் வஸ்துக்கள் தான் இருக்கு. இது எல்லாம் எங்க சாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுல இருந்து உண்டானது, மாயையில இருந்து. மாயை எதுக்கு மேல இருக்கு, மாயாவிக்கு மேல இருக்கு, அதானே சொல்லுவீங்க. அப்ப சொல்றாரு மத்த ஏவேதி தான் வித்தி. இதெல்லாம் எங்க இருந்து சுவாமி உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா சாத்விக ராஜச தாமச வஸ்துக்கள் இந்த மொத்த பிரபஞ்சம் எங்க இருந்து உண்டாச்சுன்னா என்னிடமிருந்தே உண்டாயின. மத்த ஏவேதி தான் வித்தி, என்னிடமிருந்து தான் உண்டாயின. நான் தூக்கத்துல நான் இருக்கல்ல, நான் நிர்குண நிராகாரம், நானுக்கு பக்கத்துல ஒன்னும் தெரியல. அந்த ஒன்னும் தெரியலன்றதுக்கு பேர் தான் அவ்வியக்தம் சொல்லக்கூடிய மாயா தத்துவம், திரிகுணாத்மகம். ஏன் ஒன்னும் தெரியல, அந்த ஒன்னும் தெரியலன்றதுக்கு பேர் பாத்தீங்கன்னா சாமிய அவஸ்தா. யோக சூத்திரத்திலையும் சாங்கியத்திலையும் சொல்லுது, கிரியேஷன் இல்ல, அது 3 குணங்களும் 33.5% இருக்கு. அப்ப கிரியேஷன் இல்ல, அதனாலதான் ஒன்னும் தெரியலன்னு சொல்றோம். ஆனா இருக்கு குணங்கள், 3 குணங்கள் இருக்கு. அங்கிருந்து தான் அந்த 3 குணங்கள் விஷம அவஸ்தை அடையும் போது, பெர்சன்டேஜ் மாறும் போது இந்த கிரியேஷன் மெதுவா வேக்கப் ஆகும்போது எல்லாம் கிரியேஷன் ஆகுது. அப்போ இந்த திரிகுணாத்மிகாக்கு என்ன பேரு, மாயான்னு பேரு. அதுக்கு எக்ஸிஸ்ட் இருக்கா, அதுக்கு தனியா ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை. அப்ப எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாததுனால அங்க யார் இருக்கா, நான் தான் இருக்கேன், நான் கான்சியஸ்னஸ். அப்ப பகவான் பாத்தீங்கன்னா கான்சியஸ்னஸா இருந்து சொல்றார், இது எல்லாம் என்கிட்ட இருந்து தான் உண்டாயின. ஒரு மாயாவி சொல்றான், நான் கிரியேட் பண்ண இதெல்லாம் என்கிட்ட இருந்து தான் உண்டாச்சு. நான் கரெக்டு தானே? ஏன் கரெக்ட் அப்படின்னா மாயா சொல்லாது. ஏன், மாயா ஜடம். ஆனா மாயாவி பாத்தீங்கன்னா அவன் தான் சைத்தன்யம், அவன் தான் சொல்ல முடியும் நான் தான் இதை எல்லாத்தையும் உண்டாக்கினேன் அப்படின்னு. ஆனா உண்டாக்குனது யாரு, நடுவுல இருக்க மாயா தான். ஆனா மாயா ஜடமாச்சே, சுதந்திரமா எதுவும் பண்ணாதே. அப்ப பகவான் தான் சொல்றார், என்னிடமிருந்து தான் இந்த எல்லாம் உண்டாச்சு. சாத்விகம், ராஜசம், தாமசம் சொல்ற எல்லாம் என்னிடமிருந்தே உண்டாயின. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான வார்த்தை சொல்றாரு, நத்வகம் தேஷு தேமை நது அகம் தேஷு. அவைகளில் இந்த ராஜச தாமச இதெல்லாம் உண்டாக்கணுமே, இவைகளில் நான் இல்லை, இவைகளில் நான் இல்லை சுவாமி. கம்மல் இல்ல பாத்தீங்கன்னா மூக்குத்தியில எல்லாம் பாத்தீங்கன்னா தங்கம் இல்லை. நம்ம தப்பா புரிஞ்சிருக்கோம். முதல் ஸ்டெப் போகணும். முதல் ஸ்டெப்பு தங்கம் மூக்குத்தியில எல்லாம் அந்தர்யாமியா தங்கம் இருக்குன்னு பார்க்கணும்.
கம்மல்ல தங்கம் இருக்கு, மூக்குத்தியில தங்கம் இருக்கு, எல்லாத்துலயும் தங்கம் இருக்குன்னு பாக்குறது முதல் ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் புத்தியில வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாரு குட்டி குட்டி பார்க்கும்போது கொஞ்சம் விசாரம் பண்ணும்போது தெரியுது, இல்ல தங்கத்துக்கு மேலதான் என்ன இருக்கு, மூக்குத்தி கம்மல்லாம் இருக்கு. உண்மையா பொய்யா? உண்மை தானே, சத்தியம் தானே. தங்கத்துக்கு மேலதான் நாமரூபம்ன்ற கல்பனை இருக்கு. நாமரூப கல்பனையில தங்கம் இல்லை, ஆதார தத்துவத்துக்கு மேலதான் கல்பனையானது இருக்கு. அதே மாதிரி நான்ற கான்சியஸ்னஸுக்கு மேலதான் இந்த மாயையோட காரியங்களா இருக்கிற இந்த வஸ்துக்கள் எல்லாம் இருக்கு. முதல் பர்சன் யாரு? நான் தான். இந்த ஜெகத் இருக்குன்னு சொல்றதுக்கு இது இருக்குன்னு சொல்றதுக்கு இது நல்லா இருக்கு, பிரகாசமா இருக்கு, இது ஒரே ஆக்ஷனா இருக்கு, ரொம்ப சஞ்சலமா இருக்கு, இது ரொம்ப டல்லா இருக்கு. யார் சொல்றா? நான் சொல்றேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல இருக்கிற சாத்விக ராஜச தாமச வஸ்துக்கள் இந்த மொத்த பிரபஞ்சத்திலையும் நான் இல்லை, பகவான் இல்லை. அப்ப வாஸ்தவத்துல எங்க இருக்கார்? தேமயி, அவைகள் என்னிடத்தில் இருக்கின்றன. நல்லா புரிஞ்சுங்க. பகவானுக்கு மேலதான் இந்த மொத்த ஜெகத்தும் கல்பித்தம். அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா காளியோட இதை பாத்தீங்கன்னா தெரியும். சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானை கீழே போட்டு மிதிச்சுக்கிட்டு அம்மா நிற்பாங்க. பார்த்துருக்கீங்களா? போஸ்டர் அப்படித்தானே இருக்கு. போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். ஐயோ சிவபெருமான் மேல வந்து அம்மா வந்து ஏறி நின்றுட்டு மிதிச்சுக்கிட்டு நிக்கிறாங்களே அப்படின்னு இருக்கும். கையில சூலாயுதத்தை மூணு சூலாயுதத்தை வச்சுக்கிட்டு, திரிகுணாத்மிகம் மூணுன்றது சூலாயுதத்துல 3 இருக்குல்ல, 3 குணங்கள். அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா காளி எப்படி இருப்பாங்க? கருப்பா இருப்பாங்களா? காளின்னாவே கருப்பு கலர் தான். கருப்பா ஏன் இருக்காங்கன்னா ஒன்னும் தெரியாது. அது மாதிரி காளியா வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு மேல நிக்கிறாங்க. என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, சுவாமிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த பிரபஞ்சமும் இருக்கு, கருப்பா இருக்கு, இல்லாததா இருக்கு. வாஸ்தவத்துல சுவாமி வந்து அவைகளில் இல்லை, சுவாமிக்கு மேலதான் இந்த எல்லாம் இருக்கு. புரியுதா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 12வது ஸ்லோகத்தை சொல்லுது. 13வது இன்னும் எக்ஸ்பிளைன் பண்றேன். திரிபிர் குணமயைர் பாவைஹி ஏபிஸ் சர்வமிதம் ஜகத் மோஹிதம் நாபிஜானாதி மாமேப்யः பரமவ்யயம். திரிபிர் குணமயைர் பாவைஹி ஏபிஸ் சர்வமிதம் ஜகத் மோஹிதம் நாபிஜானாதி மாமேப்யः பரமவ்யயம். சாமி இதெல்லாம் என்ன சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரிபிர் குணமயைர் பாவை, இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் என்னது? 3 குணங்களால் ஆன வஸ்துக்கள். இந்த 3 குணங்களுக்கு என்ன பேரு? மாயா. திரிபிர் குணமயைர் பாவை, திரிபிர் குணமயைகி அப்படின்னு அர்த்தம். 3 குணமயமா. இந்த உலகம் மொத்தமும் திரிகுணம். நானுக்கு ஒரே ஒரு நான், இந்த கான்சியஸ்னஸ்க்கு அந்நியமா இருக்கிறது எல்லாம் 3 குணங்களை உடையது, சத்வரஜஸ்தமஸ். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எம்எம் எடுத்துங்க. அப்ப இந்த எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாவங்கள் அப்படின்னா வஸ்துக்கள். 3 குணம் மயமா இருக்கக்கூடிய இந்த எல்லா வஸ்துக்களாலையும் சர்வமிதம் ஜெகத்து மோகிதம், இந்த மொத்த ஜெகத்தும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா மோகத்தை அடைஞ்சிருக்கு. நம்மள தெரியல, நானே தெரியல. ஃபர்ஸ்ட் பர்சனை விட்டுட்டு நம்ம எதை பிடிச்சுக்கிட்டு இருக்கோம்? ஆப்போசிட்ல இருக்க ஆப்ஜெக்டையே பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். தன்னை கவுண்டிங்லயே கொண்டு வரல. தசமோஸ்மி கதை இருக்குல்ல, அந்த தசமோசி கதையில வந்து பாத்தீங்கன்னா நீ 10வதா இருக்கேன்னு ஒருத்தர் சொல்லி காட்டுறதுக்கு ஒரு குருநாதர் ஆப்போசிட்ல இருக்கணும். இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? வெளியில இருக்கிறதெல்லாம் நினைக்கிறோம் ஒண்ணுமே இல்லையே, இருக்கே நல்லா இருக்கே. ஒரு எங்கேயாவது காலி ஸ்பேஸ்ல கொண்டு போய் விட்டீங்கன்னா, இது சிதம்பரம் ரகசியம் நேற்று சொன்னேன்ல, சிதம்பரம் ரகசியத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கதவை திறந்து ஆரத்தி காட்டுறாங்க, பார்த்தா ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னா, ஐயோ ஒண்ணுமே இல்லை எங்க சொல்ற, நீ இருக்கல்ல அங்க, நீ இருக்கல்ல. ஆமா இல்ல நான் இருக்கேன்ல. இப்ப நான் இருக்கேன்றத வந்து பாத்தீங்கன்னா யாராவது சொன்னாதான் தெரியுது ஒழிய, நான் இருக்கேன்றத நம்ம என்ன பண்ணிட்டோம்? கவுண்டிங்லேயே கொண்டு வரல. ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில இருக்கிறதுலயே நம்ம கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கு. சதா காலமும் வெளியிலேயே பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கட்டோபனிஷத்துல மந்திரம் சொல்லுது, பராஞ்சிகாணி வியதர்ணத் ஸ்வயம்பூ பராங் பஷ்யதி நாந்தராத்மன். இந்த உலகத்துல டிஃபால்ட்டா படைக்கும் போதே என்ன பண்ணியாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் வெளியிலேயே பாக்குற மாதிரி பண்ணிட்டாராம் பகவான். அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்தராத்மாவை யாரும் பாக்குறதே இல்லை, ஃபர்ஸ்ட் பர்சனை பாக்குறது இல்லை. நம்ம எப்ப பார்த்தாலும் வெளியிலேயே பார்த்துட்டு இருக்கோம். எல்லா ஜீவராசியும் டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா பை பர்த்ல இருந்தே நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் இங்க ஆச்சரியர் சொல்றாரு, இந்த வெளியில இருக்கக்கூடிய 3 குணமயமா இருக்கக்கூடிய இந்த எல்லா வஸ்துக்கள்லயே என்ன ஆகுது, அந்த வஸ்துக்களால் வந்து பாத்தீங்கன்னா ஏபிகி சர்வமிதம் ஜெகத்து மோகிதம், இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோகத்தை அடைந்திருக்கின்றது. எல்லாம் மோகத்தை அடைஞ்சிருக்கோம். நாமரூபத்துக்குள்ளாரியே மாட்டிக்கிட்டு இருக்கோம், சத்வரஜஸ் தமசுக்குள்ளாரியே மாட்டிக்கிட்டு இருக்கோம். நான் ஒரு ஆள் இருக்குன்றத வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார பகவான் நானா இருக்காரு அப்படின்னு உணர்வா இருக்கார், கான்சியஸ்னஸா இருக்காருன்னு நமக்கு தெரியாமையே இருக்கும். மோகத்தை அடைஞ்சிருக்கோம், மயக்கத்தை அடைஞ்சிருக்கோம். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, நாபிஜானாதி மாம் ஏபியக பரம் அவ்யயம். ஏபியக பரம் அப்படின்னா இந்த வெளியில தெரிகிற எல்லா நாமரூப வஸ்துக்களுக்கும் மேலானதாக, பரம்னா மேலானதாக, அவ்யயம் நாசமில்லாதவனாக, மாம் இருக்கக்கூடிய என்னை ந அபிஜானாதி, யாரும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் அறியாமையே இருக்காங்கப்பா. நம்ம எல்லாம் கம்மல் மூக்குத்தியே பார்த்துக்கிட்டு இருக்கோம், தங்கத்தை பார்க்கறதே இல்லை. தங்கம் எங்க இருக்கு? அங்கேயே தான் இருக்கு. தங்கம் வந்து கம்மல் மூக்குத்தி இருக்கிற இடத்துலயே தான் தங்கம் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம், தங்கத்தை பார்க்காம கம்மல் மூக்குத்தி ஒட்டியானம் பிரேஸ்லெட்னு பாக்குறோம், மண்ணை பார்க்காம சட்டிப்பானை அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி நானை பார்க்காம உள்ளுக்குள்ளார பகவான் நானா இருக்கார், அந்த நானை பார்க்காம நம்ம என்ன பண்றோம், வெளியில இருக்கிற தேகம் மனசு புத்தி இந்த வெளியில இருக்கிற வஸ்துக்கள் எல்லாத்துலயும் இது பண்ணிட்டு இருக்கோம். ஆனா தங்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தங்கம் நாசம் அடையுமா? தங்கம் நாசம் அடையாது, அவ்யயம். அதுக்கு மேல இருக்கிறது நாமரூபம், ஒட்டியானம் மெல்ட் பண்ணி வேற ஒன்னா பண்ணலாம், மாறிக்கிட்டே இருக்க. ஜுவல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆபரணங்கள் எல்லாம் மெல்ட் பண்ணி வேற வேற ஃபார்ம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா அதுக்கு பேஸா இருக்கிற தங்கம் அப்படியே தான் இருக்கு. அதே மாதிரி இந்த கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா அவ்யயம்னு பேரு. ஈஸ்வரன் என்னவா இருக்கார்? 2 லட்சணம் சொல்லியிருக்கேன். ஈஸ்வரன் 1 லட்சணம் அவ்யக்தம், இன்னொரு லட்சணம் அவ்யயம். ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படாதவரா இருக்கார், கம்மல் மூக்குத்தியில வெளிப்படாம இருக்கார். தங்கம் நாமரூபத்துல வெளிப்படாம இருக்கு. அதே மாதிரி பகவான் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படாதவரா அவ்யக்தமா இருக்கார், கூட வந்து பாத்தீங்கன்னா அவர் நாசம் இல்லாத அவ்யயமா இருக்கார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பகவான் வந்து பாத்தீங்கன்னா அவ்யயமா நாசம் இல்லாமல் இந்த நாமரூபத்தை காட்டிலும் மேலானவராய் இருக்கின்றார். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் ந அபிஜானந்தி, இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா ந அபிஜானாதி, இதை அறிவதே இல்லை இந்த பகவான அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோகத்துல இருக்கும், நாமரூபத்துல உள்ள இருக்கிற அந்த கான்சியஸ்னஸ் பகவான பாக்குறது இல்லை சொல்லியாச்சு. எல்லாமே நல்லா தெரிஞ்சுங்க, ஒரே ஒரு நான் மட்டும்தான், அதுக்கு மேல இருக்கிற மாயா, அந்த மாயையோட 3 குணங்கள், அந்த 3 குணங்கள்ல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா பிராணன்ல இருந்து புத்தியில இருந்து மனசுல இருந்து இந்திரியங்கள்ல இருந்து தேகத்துல இருந்து இந்த மொத்த பஞ்சபூதங்களா இருக்கிற இந்த பூதங்கள் இந்த லோகம் வரைக்கும் எல்லாம் மாயாமயம். முடிஞ்சு போச்சு. இதுலயே மயங்கி போய் நம்மளை பார்க்க மாட்டோம், ஈஸ்வரனை பார்க்கறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 14வது ஸ்லோகம் அற்புதமான ஸ்லோகம் சொல்ற, தைவீ ஏஷா குணமயி மம மாயா துரத்யயா மாமேவ யே பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்தி தே. தைவீ ஏஷா குணமயி மம மாயா துரத்யயா மாமேவ யே பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்தி தே. சாமி இந்த அளவுக்கு மயக்கி வச்சிருக்கேன் சாமி இந்த மாயா, இது எங்க இருந்து சாமி வந்துச்சு அப்படி யாராவது கேட்டாரா? தைவீகேஷா குணமயி, 3 குணங்களை உடையது, குணமயி, குணமயமா இருக்கக்கூடியவள், 3 குணங்களை உடையவள் அவள். யாரு சுவாமி? தெய்வி. தெய்வின்னு அர்த்தம் தேவ சம்பந்தத்தை உடையவள். யாரு? தேவன். கான்சியஸ்னஸ். கான்சியஸ்னஸோட தான் தேவ சப்தம் வருது, பிரகாசம்னு அர்த்தம். அந்த தேவத்தை எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டா 3 குணங்களை உடையவளா இருக்கா. தெய்வி அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனோடைய வைஃப், சைத்தன்யத்தோட நிழல், ஷேடோ. அப்படிப்பட்ட அந்த தேவனோட சம்பந்தம் உடையவளா, கான்சியஸ்னஸோட சம்பந்தம் உடையவளா இருக்கா தெய்வி. அப்படிப்பட்டவளா இருக்கிற ஏஷா,
இந்த ஏஷா, இந்த குணமயமா இருக்கக்கூடிய மாயா, ஏஷா மாயா எப்படிப்பட்டவள் அப்படின்னா, மம நான் தான், என்னுடையவள்பா. மம மாயா, என்னுடைய மாயா, தேவனாகிய என்னுடைய மாயா, இந்த தெய்வி. அப்ப தேவன் யார்? சுவாமி, கான்சியஸ்னஸ். தேவி யார்? தேவி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாயா. எப்படிப்பட்டவள்? 3 குணமுடையவள். அப்படிப்பட்டவளா இருக்கிறவள் வந்து பாத்தீங்கன்னா கடந்து போறது ரொம்ப கஷ்டம் சுவாமி. துரத்தியா, என்னுடைய மாயையை கடந்து போறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். துரத்தியான்றதுக்கு அர்த்தம் துக்கேன அத்தியா, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இவளை கடந்து போக முடியும். கேட் பாஸ் கொடுக்கணும் அம்மா. அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா அம்பால வந்து பாத்தீங்கன்னா ஸ்துதி பண்றதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்மா விட்டுருமா, உன்னெல்லாம் ஜெயிக்க முடியாது, மாயையா ஜெயிக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுங்க. நான் ஏற்கனவே வாலி வதம் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா. வாலிய வதம் பண்ணும் போது ராமர், சாட்சாத் ராமரே என்ன பண்றார்? ராமர் மாதிரி ஒரு மகாபுருஷர் வந்து பாத்தீங்கன்னா ஒளிஞ்சிருந்து தனி ரகசியமா இருந்துகிட்டு அடிக்கலாமா வாலிய? எங்க ஆச்சாரியார்கள் குருநாதர் சொல்லுவாங்க, இந்த மாயையை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேரடியா இருந்து இந்த மாயையை ஜெயிக்கலான்னு எவனாவது நினைச்சா அப்படின்னா காண போயிடுவான். என்ன ஆனோனே தெரியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, வாலி வதம் பண்ற மாதிரி மறைஞ்சிருந்து மட்டும்தான் இந்த மாயையை வெல்ல முடியும். நேரடியா இருந்து நான் இந்த மாயையை வெல்றேன் அப்படின்னு எவனாவது நின்னா அப்படின்னா இந்த பலம் எல்லாம், உங்கள்கிட்ட இருக்கிற பலம் எல்லாம் யாருக்கு போயிடும்? இந்த வாலிக்கு போற மாதிரி இந்த மாயைக்கு போயிடும். ஏன் சுவாமி அப்படின்னா சத்தியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த உலகத்துல நீங்க இருக்கிற எதையாவது ஜெயிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா சத்தியத்துவம் கொடுத்து 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 அது ரொம்ப பிரம்மாண்டமா ஒரு ராட்சச மாதிரி வந்து நிற்கும், ஜெயிக்கவே முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னா உதாசீனம் பண்ணணும். இந்த மாயையை ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சுவாமினா, கடந்து போகணும்னா என்ன சுவாமி பண்ணணும்? உதாசீனம். அதுக்கு பேர் தான் தியாகம்னு பேர். இதை நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து 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 நம்ம தான் வேல்யூ கொடுத்து வச்சிருக்கோம். வாஸ்தவத்துல இது இல்லாத வஸ்து அப்படின்னு உதாசீனப்படுத்தணும். இது மாயாமயம்னு உதாசீனப்படுத்தணும். அப்ப உதாசீனப்படுத்துறது கூட ஒரு தப்பு நடந்துருமே சுவாமி அப்படின்னா, உதாசீனப்படுத்தினா வேற ஒரு இடத்துல போக்கஸ் பண்ணணும்ல. ஒன்னத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா இன்னொன்னு பார்த்தா தானே ஒன்ன பார்க்காம இருப்பீங்க. அப்ப எதை பார்க்கறது சுவாமி? மாமே வயே பிரபத்யந்தே, என்னையே எவர்கள் சரணாகதி பண்றாங்களோ, பிரபத்தி பண்றாங்களோ. பிரபத்தின்றதுக்கு அர்த்தம் முக்கியமானது வைஷ்ணவர் மதத்துல. பிரபத்தின்றதுக்கு அர்த்தம் சரணாகதி பண்றது, தன்னையே கொடுக்கறது. அப்ப இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் அந்த கான்சியஸ்னஸையே பார்க்க ஆரம்பிக்குது அப்படின்னா, கஷ்டித் தீரக பிரத்யேகாத்மான ஐக்ஷத்து ஆவிருத சக்ஷு அமிர்தத்துவமிச்சன். தீர புருஷன் என்ன பண்றான் அப்படின்னா அந்தர்முகமாயி உள்ள இருக்கிற நான்றத பாக்குறான. எதுக்காக பாக்குறான்? சாகக்கூடாதுன்றதுக்காக. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆத்மாவா பகவான் இருக்கார், அந்த ஆத்மாவையே அவன் பார்க்கிறான். எப்படி பார்க்கிறான்? வெளியில இருந்து இல்ல, வெளியில எல்லாம் அவுட் ஆஃப் போக்கஸ் பண்ணிட்டு உள்ள திரும்பி பார்க்கிறான். அப்ப வந்து எவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எவர்கள் என்னையே சரணாகதி பண்றாங்களோ, பகவான் என்னவா இருக்காரு? சரணாகதி பண்றதுக்கெல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. சரணாகதியில வெளியில நம்ம நிறைய கதையா பேசிக்கிட்டு இருக்கோம், தத்துவம் புரியாம பேசிக்கிட்டு இருக்கோம். பகவான் என்னவா இருக்கார்? உள்ள வெறும் கான்சியஸ்னஸா ஜீவபூத்தமா இருக்கார். அதனை நம்ம வந்து ஆரம்பத்துல பார்த்திருக்கோம். பகவானோட சொரூபம் என்னன்னு பார்க்கும் போதே ஜீவபூதாம் மகாபாகோ ஏதம் தாரியத்தை ஜெகத்துன்னு 5வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். பகவான் என்னவா இருக்காரு? ஜீவபூத்தமா இருக்காரு. ஜீவம்னா என்னது? வெறும் கான்சியஸ்னஸ், உணர்வா இருக்கார். அப்ப அந்த கான்சியஸ்னஸா உணர்வா இருக்கார் அப்படின்னா நீங்க சரணாகதி எங்க பண்ணணும்? எங்க இருக்கார்? பிரத்யேக ஆத்மாவா ஒவ்வொரு ஹிருதயத்திலையும் இருக்கார். அப்ப வெளியில சரணாகதி பண்றதா இல்ல உள்ள சரணாகதி பண்றதா? வெளியில இருக்கிறது எல்லாமே மாயா. புத்தி, மனசு, இந்திரியம் எல்லாம் இந்த ஜெகத்து மொத்தமும் மாயா. வெளியில பாத்தீங்க அப்படின்னா மாயை உங்களை பிடிச்சுக்குது. அதே நேரத்துல அந்தர்முகமாகி தன்னையே தான் பார்க்கணும். அதுதான் சரணாகதின்னு பேரு. அடிச்சா அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னையே எவர்கள் சரணாகதி பண்றாங்களோ மாயாம் ஏத்தா மாயாம் தரந்திதே, அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாயையை கடந்து செல்கிறார்கள். அப்ப மாயையை கடந்து போகணும் அப்படின்னா மாயையை வந்து அவுட் ஆஃப் போக்கஸ் பண்ணணும். இதுதான் சாதனம். அவுட் ஆஃப் போக்கஸ் பண்ணிட்டு சதா காலமும் வந்து அகம் அகம் அகம்னு பகவான் தான் எனக்குள்ளார
நானா இருக்கார் அப்படின்னு அவரை சரணாகதி பண்றது, அவரையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது, இதுதான் சாதனம் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்லோகம் சொல்றேன். சரி, பார்க்கறது ஒருத்தர், இன்னொருத்தரை சொல்லணுமே. நமாம் துஷ்கிருதினோ மூடாஹ பிரபத்யந்தே நராதமாஹ. நமாம் துஷ்கிருதினோ மூடாஹ பிரபத்யந்தே நராதமாஹ. மாயயா பஹ்ருதஜ்ஞானாஹ மாயயா பஹ்ருதஜ்ஞானாஹ ஆசுரம் பாவமாஸ்ரிதாஹ ஆசுரம் பாவமாஸ்ரிதாஹ. அற்புதமான ஸ்லோகம். நமாம் துஷ்கிருதினோ மூடாக. மூடாக அப்படின்னு என்ன அர்த்தம்? நராதமாக, மனிதர்களில் கீழானவர்கள். அதே நேரத்தில் வந்து மூடாக, முட்டாள்கள், மூர்க்கர்கள், புத்தி இல்லாதவங்க. அதான் சொல்றார். நராதமான்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களில் கீழானவர்கள். மூடாகன்றதுக்கு அர்த்தம் முட்டாள்கள், புத்தி இல்லாதவங்க, விவேகம் இல்லாதவர்கள். தர்ஷ்டா எது, திருஷ்யம் எது அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. அப்படிப்பட்டவங்க என்ன பண்றாங்கன்னா துஷ்கிருதினோ, அவங்க என்ன பண்றாங்க, கீழான கர்மத்தில், கெட்ட கர்மத்தினால வந்து பாத்தீங்கன்னா, கெட்ட கர்மம் எது, பகவான் அடையிறத விட்டுட்டு இந்த மாயை அடையிறதுலயே இருக்கான். அதை பிடிக்கிறதுக்காக ஐயோ டிராஃபிக்ல போனா ஒவ்வொருத்தரும் சுயநலம் அந்த அளவுக்கு ஆகி போச்சுங்க. தான் வாழணும், தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாம் வேணும், எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆசை ஆசை ஆசை. ஐயோ, எல்லாம் உலகத்தை அடையிறதுல தான் இவ்வளோ ஆசையோட இருக்கு, போட்டி பொறாமை எல்லாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்றான், இந்த உலகத்தை மாயாவை அடையணும்னு ஏகப்பட்ட தப்பான கருமத்தை எல்லாம் பண்றான். துஷ்கிருத்தினக, எத்தனை வார்த்தை பாருங்க. மனிதர்களில் கீழானவர்கள், முட்டாள்கள், கூட வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட காரியத்திலேயே ஈடுபடுறவங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ந மாம் பிரபத்யந்தே, அவர்கள் என்னை சரணாகதியே பண்றதில்லை. அவன் எல்லாம் சரணாகதி என்ன பண்ணியிருக்கான், மாயையை சரணாகதி பண்ணியிருக்கான். அப்ப திரும்ப திரும்ப அவன் மாயையே அடைஞ்சுக்கிட்டு இருப்பான். என்ன வந்து பார்த்தீங்கன்னா சரணாகதி பண்றதில்ல. ஏன் சுவாமி அப்படின்னா மாயையா அபகிருத ஞானாக, அவங்களுடைய ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா மாயா சக்தியினால் என்ன பண்ணிடுச்சு, அப்பகரணம்னா கொள்ளையடிக்கப்பட்டு விட்டது. வெளியில இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் மாயாமயம். அது இவனை என்ன பண்ணிடுச்சு, கொள்ளையடிச்சிட்டு, இவனோட அறிவை கொள்ளையடிச்சிட்டு போயிடுச்சு. இவனுக்கு அறிவு இல்லாம போச்சு, விவேகம் இல்லாம போச்சு. அதனால என்ன பண்றாங்க சுவாமி அப்படின்னா ஆசுரம் பாவம் ஆசிரிதாக. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அசுர பாவம்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா தேவதைகளும் கூட அசுரர்கள் தான். யாரெல்லாம் தன்னை அறியறதுக்கான முயற்சி பண்ணாம இந்திரிய விஷயங்கள்லையும் போகங்கள்லையுமே இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அசுரர்கள் தான் அப்படின்னு ஈஷாவாசியத்துல சொல்லுது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் சொல்றார் ஆசுரம் பாவம்னு என்ன அர்த்தம், தன்னை பார்க்காமல் இந்த இந்திரிய விஷயங்கள்லயே ரம்மிக்கிறவர்களாக என்ன பண்றாங்க ஆகிறார்கள். எல்லாம் அசுரர்கள் தான். நம்ம எப்பெல்லாம் இந்திரிய சுகத்துல இருக்கோமோ அதையே தேடுறோமோ அப்பெல்லாம் நம்ம ஆசுர பாவத்தை எடுக்கிறோம். என்ன சுவாமி ஆசுர பாவம்னா என்ன சுவாமி? அப்ப நான் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இந்திரன் விரோச்சனன் கதை சொல்லியிருக்கேன். அப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ற, யார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆத்மாவை அறிகிறானோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா சர்வாதிபத்தியத்தை அடைவான் அப்படின்னு சொல்றார். எல்லாத்தையும் அவனுக்கு கீழே வந்துடும், அவன் எல்லாத்தையும் அரசன் ஆயிடுவான் அப்படின்னு, சக்கரவர்த்தி ஆயிடுவான் அப்படின்னு, சர்வாதிபத்தியத்தை அடைவான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணோன்னு இந்த இந்திரனும் விரோச்சனனும், இந்திரன் வந்து தேவர்களோட ரெப்ரசன்டேட்டிவ் ராஜா, விரோச்சனன் வந்து பார்த்தீங்கன்னா அசுரர்களோட ரெப்ரசன்டேட்டிவ் அசுரர்களோட. இவங்க ரெண்டு பேரும் அப்பாட்ட வந்தோடனே அப்பா வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உபதேசம் பண்றாரு, வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு ஒரு நல்ல ஆடாத காத்தில்லாத ஒரு ஜலம், ஒரு ஒரு பாண்ட் இருக்கு. அந்த பாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா குளத்துக்கு கரையில கூப்பிட்டு போயிட்டு பாருங்க அப்படின்ற. அந்த குளத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்திரனும் விரோச்சனனும் இப்படி எட்டி பார்க்குறாங்க. பார்க்கும்போது இவங்களோட ஷேடோ விழுவுமா, அந்த ஷேடோ விழுந்தோடனே நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ அதுதான் ஆத்மான்ட்டு போயிட்டார் அவர். இந்த அசுரன் என்ன பண்ணிட்டான், யார் விரோச்சனன், கண்ணில் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா ரூபம் தெரியுது. ரூபம் தெரிஞ்சோன்னா ஓஹோ தேகம்தான் ஆத்மா போல இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேகத்தை ரட்சணம் பண்றதுக்கு, இந்த தேகத்தை சௌக்கியமா வச்சுக்கிறதுக்கு, இந்த தேகத்துக்கு போகங்களை கொடுக்கறதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். அடி உத, எல்லாத்தையும் அடிச்சு உத, மற்றவன்ட்டு இருக்கிறதெல்லாம் புடுங்கு,
இதுதான் ஆத்மா, இந்த தேகம் தான் ஆத்மா. இதை சௌக்கியமா வச்சுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணா, எல்லா தப்பான காரியத்திலையும் அசுரர்கள் ஈடுபட்டாங்க. ஏன் அப்படின்னா அசுரர்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் போய் அசுரர்கள்ட்ட சொல்லிட்டான், ஏன்பா அப்பா சொல்லிட்டாருப்பா இந்த தேகம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா அப்படின்னு, அதனால இந்த தேகத்தை ரட்சணம் பண்றதுக்கு என்ன வேணா பண்ணுங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி முடிச்சோன்னே இந்த அசுரர்கள் எல்லாம் மற்றவங்களை பிடிச்சி அடிச்சு ஹிம்சை பண்ணிட்டு இருக்காங்க. இதேதான். அப்ப அசுர வேதாந்தம், ஆசுரி வேதாந்தம்னா என்ன சுவாமி அப்படின்னா, அசுர பாவம்னா என்னன்னா இந்த தேகத்தை ஆத்மான்னு நினைக்கிறமே, இதுதான் அசுர பாவம். இந்த தேகத்தை யாரெல்லாம் ஆத்மான்னு நினைச்சு இந்த தேக ரட்சணத்துக்காக இதோட போகத்துக்காக இது பண்றாங்களோ அவங்கெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆசுரம் பாவம் ஆசிரிதாக, ஆசுர பாவத்தை அடைந்து அசுர பாவத்தை அடைந்து என்ன பண்றாங்க, என்ன வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து சரணாகதி பண்றதே இல்லை, கான்சியஸ்னஸ் பாக்குறதே இல்லை, உள்ள இருக்க அந்தராத்மாவை பார்ப்பதே இல்லை அப்படின்னு முடியுது. இதோட இங்க நிக்கட்டும். நாளைக்கு வந்து பக்தர்களை பத்தி பேச போற, நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு கிளாஸ் லீவு, ஒரு 4 நாள் லீவு பகவத்கீதா. 4 நாள், ஒரு நாள் மாட்டுப்பொங்கல் 15th அன்னைக்கு மாட்டுப்பொங்கல் வருது, அன்னைக்கு லீவு கேட்டிருக்காங்க. 4 நாள் லீவுக்கு அப்புறம் கிளாஸ் ஆரம்பிக்கும். 16th அன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிக்கும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் சுக்லாம் ஓம் ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः படேத் பிரயதः புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः. கீதாத்யயனசீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்தி ஹி பாபானி பூர்வஜன்ம கிருதானி ச மலநிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சகிருத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சாரமலநாசனம். கீதா சுகீதா கர்த்தவ்யா கிமன்யை சாஸ்திர விஸ்தரைः யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதா பாரதாமிருத சர்வஸ்வம் விஷ்ணோ வக்த்ராத் வினிஸ்ருதம். கீதா கங்கோதகம் பீத்வா புனர்ஜன்ம ந வித்யதே. சர்வோபனிஷதோ காவக துக்தா கோபாலநந்தனः पार्थो वत्स सुधीर भोक्ता दुग्धम गीतामृतम महत्. एकम शास्त्रम देवकी पुत्र गीतम एको देवो देवकी पुत्र एव. एको मंत्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीता माहात्म्यं संपूर्णम्. ओम श्री कृष्णाय परमात्मने नमः. श्री कृष्ण कृष्ण कृष्ण. कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतिर्स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत्. इति परब्रह्मार्पणमस्तु. नारायण नारायण.